வாழ்க்கைன்றது ஒரு டைம் தாங்க. அந்த காலகட்டத்தில் நம்மனால என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக முயற்சி செஞ்சு அதில் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சே தீரணுங்க. மனிதனாய் பிறந்த எல்லாருமே ஃபஸ்ட்டு நல்லவங்களாக தாங்க பிறக்கிறாங்க. அவங்களோட வளரும் சூழ்நிலையும் அவங்கள சுற்றி இருப்பவங்களும் தாங்க நம்மளை ஒரு நல்ல நிலையை அடைய ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. கடவுள் நமக்கு எவ்வளவுதான் சோதனை கொடுத்தாலும் நம்ம தொடர்ந்து ஒரு முயற்சியை நல்ல வழியில் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அது வெற்றியை தாங்க நமக்கு அமைச்சு தரும். மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்களோட மனசாட்சி பிரகாரம் நேர்மையும் உழைப்பும் இருந்தால் போதுங்க. கண்டிப்பாக நம்ம சந்தோஷமான வாழ்க்கையே வாழலாங்க. எல்லா பெண்கள்கிட்டையும் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு நிறைய பெரிய பெரிய ஆம்பிஷன்லாம் இருக்கும். கல்யாணம் ஆன அப்புறம் இதுதான் நம்ம லைஃபு, இவ்வளவு தான், இனிமேல் நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு குழந்தை குட்டி இதையே பார்த்துட்டு நம்ம லைஃப்பை ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எவ்வளவோ பெண்கள் நினச்சிருக்காங்க. இதில் இருந்து தாங்க நம்மளுடைய சோம்பேறித்தனமே நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வீட்டு வேலையை பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துக்கிறது ஒரு விஷயமே இல்லைங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் செய்ய எந்த ஒரு மிஷினும் இல்லைங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு வீர பெண்களும் காலையில் கண்டிப்பாக 5 மணிக்கு எழுந்தே ஆகணும். எழுந்து வாசல் தெளித்து வாசல் பெருக்கி கோலம் போடவே அவங்களுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம வாசல் தெளித்து கோலம் போட அதிகபட்சமாக ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் தாங்க நமக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்துலலாம் ஒரு நாளைக்கு 2 டைம், காலையில் சாயந்தரம் 2 டைமுமே வாசல் பெருக்கி கோலம் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ நம்மளை பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் வாசல் பெருக்கி கோலம் போடுறதே பெரிய கஷ்டமாக எடுத்துக்கிறோம். அந்த வீர பெண்மணிகளுக்கு சமைக்கவோ இல்லை மசாலா அரைக்கவோ எந்த ஒரு மிஷினும் அந்த காலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனாலுமே அவங்க 10 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சின்ன சின்ன கூலி வேலைக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. மட்டும் இல்லைங்க, அந்த காலத்துலலாம் ஒவ்வொருத்தரும் 5 அல்லது 6 குழந்தைய தாங்க பெற்றுட்ருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ 1 அல்லது 2 குழந்தைய வச்சுட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை செஞ்சுட்டு நமக்கு டைமே பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக தப்பு தாங்க. நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையிலே சோம்பேறித்தனத்தோட ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டில் தானே இருக்கோம், அப்புறம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஆக்கிடுவோம். இதுவே தொடர்ந்து உங்கள் லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு 7-8 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் எதுவுமே இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் வீட்டு வேலை குடும்பம் இதுதாங்க நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை நம்மளோட பொறுப்புகளையும் வீட்டு வேலையும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நமக்காக நம்ம லைஃப்பில் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக நம்ம தேர்ந்தெடுக்கணுங்க. எந்த ஒரு டைம்லேயும் நம்மளை ஒருத்தர் தரக்குறைவாக நினைக்கிறதையும் நம்மளை கேலி கிண்டல் பண்ணுறதையும் பார்த்து எப்பயுமே நம்ம கஷ்டப்படவே கூடாதுங்க. இதெல்லாம் உங்களுடைய முயற்சிக்கான தடைகள் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நம்மளால் ஒரு வேலையை கண்டிப்பாக செய்ய முடியாது அப்படின்ற போது மற்றவங்க நம்மளை கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்களா அதையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் இதை செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வந்துடுங்க. மற்றவங்க நமக்கு பண்ணுற தடங்கள் எல்லாம் நினைக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு இவங்க முன்னாடியெல்லாம் நம்ம ஜெயிச்சு காமிக்கணும், நல்லா வாழ்ந்து காமிக்கணும், இந்த எண்ணம் மட்டும்தாங்க நமக்குள்ளே இருக்கணும். கண்டிப்பாக நமக்காகவும் நம்மளுடைய குடும்பத்துக்காகவும் நம்மளையே நம்பி இருக்க நம்ம குழந்தைங்களுக்காகவும் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன முயற்சியாவது எடுத்து நம்ம லைஃப்பில் முன்னேறி போயிட்டே இருக்கணும். வீட்டையே நம்ம சுற்றி இருக்கிறதுனால நம்ம வெளியே நடக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிடுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில பெண்கள் இந்த காலத்தில் கூட வெளியுலகமே தெரியாமல் ரொம்ப அப்பாவியாகவே இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பெரிய சாதனை செஞ்ச பெண்மணிகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா தொடக்கத்திலே இவங்கெல்லாம் பெரிய உயரத்துலலாம் வந்திருக்க மாட்டாங்க. ஒரு சில பெண்கள் ரொம்ப ஏழ்மை குடும்பத்தை சார்ந்த சாதாரண பெண்களை தாங்க இருந்திருக்காங்க. இவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் பாதி கட்டத்தில் கடுமையான வாழ்க்கையை தாங்க வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அவங்க நம்ம எதுக்கு இப்படி கஷ்டப்படணும், இருக்கிறதே போதும், லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தா அவங்க இப்போ இந்த உயரத்தை அடைஞ்சிருக்கவே மாட்டாங்க. இந்த காலத்துலேயும் எவ்வளவோ சுதந்திர போராட்ட பெண்மணிகள் நமக்காக அவங்களோட வாழ்க்கையே இழந்துட்டு நமக்காக எவ்வளவோ போராடி இருக்காங்க. உங்களை போல் நம்மளால் இருக்க முடியலனாலும் ஜஸ்ட் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம போராடி நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல கட்டத்தை நம்ம அடைஞ்சே தீரணும். காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாம் ரோட்டு ஓரமாக போய் ஒரு 5 நிமிஷம் நின்று பாருங்கள். ஆஃபீஸ்க்கு, வேலைக்கு, காலேஜுக்கு இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கடமையை தேடி போயிட்டே இருப்பாங்க. இதில் 20 அல்லது 30% பெண்கள், அதுவும் திருமணம் ஆன பெண்கள் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு இந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க. நம்ம
நம்மனால முடியாததை இவங்கனால எப்படி முடியும் அப்படின்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட லைஃப்பில் எதனா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியே தீரணும். அது தொடக்கத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது நம்ம லைஃப்பையே ரொம்ப அழகாக மாற்றிடும். இதுதாங்க நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு அடையாளமாகவும் இருக்கும். நம்ம இருக்கிறப்பையும் சரி, நம்ம இல்லாதப்பையும் சரி, நம்மளை பற்றி ஒருத்தர் நினச்சி பார்க்குற அளவுக்குன்னா நம்ம வாழ்ந்து காமிக்கணுங்க. இதுதாங்க நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாகவே இருக்கும். இந்த மோட்டிவேஷன் பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் தாங்க பொருந்தும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் காலம், நேரம் இதையெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் முடிஞ்ச அளவு ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 மணி நேரமாவது நம்ம முயற்சியை நம்ம மேற்கொண்டு லைஃப்பில் சின்ன சின்ன முன்னேற்றத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த அப்புறமாவது நம்மளுடைய லைஃப்பை எப்படி அமைச்சிக்கினா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றது நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட லைஃப்பில் மற்றவங்களுக்கு எந்த ஒரு நல்லது பண்ணலாம் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கு விளைவிக்காமல் இருந்தாவே போதுங்க. நம்ம லைஃப் ரொம்ப சூப்பராக போயிடும். இதுக்கு மேலேயாவது நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது, நம்மளால் அதை எப்படி வெளிப்படுத்த முடியும், நம்ம எப்படி இந்த உலகத்தில் ஒரு சாதனை செய்யறது அப்படின்றத கண்டுபிடிங்க. நம்ம எடுக்கிற முயற்சி ஒரு சின்ன அளவில் வெற்றி அடைஞ்சால் கூட அது நமக்கு ஒரு பெரிய சாதனை தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு குட்டி குட்டி லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போட ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போலவே ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.